ஹலோ கைஸ், வெல்கம் டு என்கேஎல் பெட்ஸ் ஃபேமிலி. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பிளான்ஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம இயற்கை தோட்டத்தில் இருக்க பிளான்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம சாணி உரம் போட்டிருக்கோம். அதனால் நான் உங்களுக்கு அப்டேட்ஸை காமிக்கிறேன். நம்ம முதல்ல வந்து நம்ம வெளியில் இருக்க செடிஸ்லாம் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் முதல்ல எப்போவுமே வழக்கம் போல் இட்லி பூச்செடியை காமிக்கிறேன். இட்லி பூச்செடிக்கும் நம்ம சாணி உரம் போட்டிருக்கோம். இவ்வளோ பெருசு தான் வளர்ந்துருக்காங்க, என்னென்னு தெரியல, வளர மாட்டேங்கிறாங்க. மழை வர மாதிரி இருக்கனால நான் சாணி உரம் போட்டேன். அதே மாதிரி தண்ணி ஏன் உள்ளனா, மழை வர மாதிரி இருக்கிறனால தான் நான் தண்ணி உள்ள பாருங்கள். காய்கிற சமயத்துலையும் பிஞ்சு விட்ருக்காங்க. நம்ம இதிலேருந்து காய் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செடியெலாம் வைங்க. உங்கள் தோட்டத்தில் வச்சிங்கன்னா இதே மாதிரி நல்லா வரும். சின்ன இடமா இருந்தால் கூட கொஞ்சம் அதே இடத்துல சுருட்டி விட்டிங்கன்னா அதே இடத்துல பறந்துச்சுன்னா கூட ஒரு 4-5 காய்னாச்சும் காய்க்கும். இது பாருங்கள், தட்டைப்பயிறு. இப்போ நம்ம கீழே பொறுமையாக இறங்கி போகலாம். மிளகா பாருங்கள், மிளகாலாம் நிறையா பிஞ்சு விட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே 2 பிஞ்சு இருக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம 2 பிஞ்சு பறித்தோம், அது வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அப்போ சமைக்கிறதுக்குன்னு கொஞ்சம் பறித்தோம். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் நம்ம சுற்றிலும் மிளகா இருக்குது. இங்கே பாருங்கள், புளிச்சக்கீரை நம்ம 2-3 வாட்டி நம்ம கடைஞ்சிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு வெண்டைக்காய் செடி சாணி போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா வருது. தக்காளியும் பாருங்களேன், நிறையா பிஞ்சு விட்டாங்க. இங்கே பாருங்கள், நம்ம மிளகா செடி. இப்போ நான் பாருங்கள், பின்னாடியே நம்ம கொஞ்சம் மிளகா செடி இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே 2 பிஞ்சு விட்ருக்கு. அதே மாதிரி பாருங்களேன், தக்காளி செடியெலாம் நிறையா பிஞ்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், இங்கே 4, இங்கே ஒரு 2-3 அந்த மாதிரி நிறையா பிஞ்சு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அது சுற்றிலும் மிளகா செடி, தக்காளி செடி எல்லாம் முளைக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், நம்ம ஜாதி மல்லி செடிக்கு பந்தல் போடுறோம். கீழே இருக்க செடி வர வரைக்கும் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம இந்த செடி வாடாமல்லி. இது இங்கே வந்து ஓமல்லி இருக்குது, அதை நம்ம அப்படியே விட்ருவோம், ஏன்னா பிடுங்க மாட்டோம், அது நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருவாச்சி பூச்செடி தலையுது. அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா, நம்ம அங்கே ஒரு பூசணிக்காய் செடியும் கத்திரிக்காய் செடியும் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், சாணி உரம்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி போடும்போது செடி நல்லா ஆரோக்கியமாக வளரும். பாருங்கள், உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே வந்து பாருங்களேன், கொடி சின்னதாக இருந்தாலும் சாணி உரம் போட்டு நம்ம வளர்க்குறனால காய் எவ்வளோ பெருசு விட்ருக்குன்ட்டு. இந்த வாழை மரம் வந்து கற்பூரவள்ளி மரம், சாம்ப வாழை. இதை நம்ம உள்ளார நட்டு வைக்கிறோம். 2 நட்டு வச்சிட்டோம். இது நட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. பார்க்கலாம் கைஸ், இதை எங்கேயாச்சும் நட்டு வைக்கலாம். சரி, இப்போ வாங்க, நான் உங்களுக்கு நம்ம மேலே பீட்ரூட் அந்த இதெல்லாம் மண்ணில் வச்சுருப்போம், அதை வாங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கேயும் கத்திரி செடி. அது மட்டும் இல்லாமல் நாட்டு வெண்டைக்காய், இதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் நம்ம நட்டு வச்சுருக்கோம். ஆல்ரெடி நம்ம குழம்பு வச்சதை நம்ம இதை வணக்கி சாப்பிட்ருக்கோம். அதெல்லாம் நான் உங்களுக்கு அறுக்கும்போது அறுவடை பண்ணும்போது நான் காமிச்சிருப்பேன். நம்ம தென்னஞ்செடியிலையும் நிறையா அறுவடை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தது நான் வந்து உங்களுக்கு முள்ளங்கி காட்டுறேன். அதுக்கு முதல்ல கத்திரிக்காயெலாம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம முள்ளங்கி நல்லா சைஸாக வளர்ந்துட்டாங்க. இது ஒரு நாள் பிடுங்கி நம்ம குழம்பு வைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பீட்ரூட்டு, அங்கே பாருங்கள் ஒத்தையில் வருது பாருங்கள் செடி அவரை. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கரும்பு நட்டு வச்சுருக்கோம். அது பக்கத்துலேயே ஒரு தட்டைப்பயிர் செடி வருது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு ஓமவல்லி செடி இருக்குது. அதுக்கடுத்தது பாருங்கள், நம்ம பெட்டியில் இருக்க செடியில் உங்களுக்கே தெரியும். பீட்ரூட்டு, மிளகா, புதினா, வெங்காயம், அது மட்டும் இல்லாமல் பெரிய வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி, வெங்காயம், அது மாதிரி தான் நிறையா இது நட்டு வச்சுருப்போம். நம்ம பழைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இது வந்து டப்பாவில் ஒன்று வந்துச்சு கைஸ், பூசணிக்காய் செடி. அதை நம்ம எடுத்து நம்ம கீழே வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், அதை நம்ம அப்புறமா பிடிங்கி எங்கேயாச்சும் நட்டு வைக்கணும். இந்த மாதிரி நம்ம நிறையா காய்கறி வேஸ்ட் போட்டு வளர்க்குறனால தான் செடி இவ்வளோ ஆரோக்கியமாக வளருது. அதே மாதிரி சாணி உரம் போடுறோம். இங்கே வந்து நம்ம ஒரு முருங்கைக்கன்று நட்டு வச்சுருக்கோம். அது அப்படியே மேலே போகிற மாதிரி பறந்துக்கலான்ட்டு. இந்த இடத்துலையும் நம்ம மேலே இந்த குச்சியில் அங்கே ஒன்று வச்சு, இங்கே ஒரு பக்கெட்டில் 2 குச்சி வச்சு மேலே ஒரு பந்தல் போடலாம், இதோட அட்டாச் பண்ணுற மாதிரின்ற ஐடியா. இந்த கொடி அழிஞ்சதுக்கப்புறம் இதை கொஞ்சம் பராமரிக்கணும். அங்கிட்டு 2 குச்சி நல்லா இருக்குது கைஸ். இங்கே வந்து ஒரு 2 குச்சி நம்ம முட்டை கொடுத்து நான் ஸ்ட்ராங்காக வைக்கணும். இங்கே பாருங்கள், புடலங்காய் பிஞ்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இந்த புடலங்காவும் பாவக்காவும் தான் படருது. பீக்கங்காய் அழிஞ்சிருச்சு. தக்காளியும் பாருங்கள், இங்கே நல்லா படர்ந்து பிஞ்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக பறந்துட்டாங்க தக்காளி. நம்ம கத்திரி செடி, அதே மாதிரி தக்காளி, தக்காளி செடியெல்லாம் ஓகே கைஸ். எல்லாத்துக்கும் பாருங்கள், தக்காளி செடி பாருங்கள், கொத்தமல்லி விட ஆரம்பிச்சிருச்சு. காய்ச்சலுக்கு அப்புறம் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். நம்ம கொய்யாக்கன்று, இங்கே பாருங்களேன், கொய்யாக்கன்று பாருங்களேன், கருவேப்பிலை கன்று, இங்கே பாருங்கள் செவ்வாழை, வாழைக்காய், அப்புறம் பாருங்களேன் இந்த இதுதான் நம்ம அங்கேருந்து கொண்டு வந்த கன்று நட்டு வச்சுருக்கோம். ஓகே கைஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை கண்டிப்பாக பார்க்குறேன். இங்கே பாருங்கள், டாட்டா பை பாய். நம்ம இயற்கை தோட்டத்தின் அப்டேட்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி, மறக்காமல் லைக் பண்ணி கமெண்டில் இயற்கை தோட்டம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பை.